பிஜேபி 3% மேலே தமிழ்நாட்டில் வளரலை. இதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்காமல் இவர் சொன்னதையே எல்லோரும் நம்பிக்கிட்டு, இவர் காசு கொடுத்தவங்கெல்லாம் இவர் சொன்னதையே இவரை விட அதிகமாக கூவிக்கிட்டு பண்ணிட்டார். ஆனால் உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ கூட தான் பறந்து ஹெலிகாப்டர்லலாம் போய் பிரச்சாரம் பண்ணார். ஏன் ஜெயிக்கலை? அது 10 தொகுதியோ 17 தொகுதியோ எத்தனை தொகுதியோ இவர் எல்லாத்துக்கும் தானே போனார். ஒரு 10 தொகுதியாக ஜெயிச்சிருக்கணும்ல. அப்போ ஒன்று தானே ஜெயிச்சுது. அப்போது அண்ணாமலையினால் பிஜேபி இல்லை அப்படிங்கிறது டெல்லிக்கும் தெரிஞ்சு போச்சு. தவறும் அவர் சேர்த்த சொத்துக்கள் அது இது வாய்ச்சவடால் வாய் மட்டும்தான் வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்ததுனால அவருக்கு வேறு வழி இல்லாத போச்சு. சீட்டும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஏனென்றால் அண்ணாமலே அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு. பழந்தின்னு கொட்டை போட்டவர் தான் நயினார் நாகேந்திரன். அதனால் அவர் என்ன பண்ணணுமோ அவர் வேலையை காட்டினார். அவரும் இபிஎஸும் ஏற்கனவே ஒன்றாக இருந்தவர்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை